ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆல் கிரியேஷன். நம்ம ஆல் கிரியேஷன் சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம 7 கிளாஸஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 8th கிளாஸ். இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளோரல் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதை ஃப்ளோரல் டிசைன்ஸ் வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் இதே போல் ஒரு ஸ்பைரல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ரவுண்டு, ஓகேவா? அடுத்து ஸ்பைரல் போட்டு கீழே பாருங்கள், அப்படியே பெண்ட் பண்ணணும். இந்த சைடு அப்படியே கொண்டு வாங்க. பார்க்கறதுக்கு ஒரு ரோஜா மொட்டு மாதிரி இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீஃப் இருக்குல்ல, நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த லீஃப் வந்து இப்படி ரெண்டையும் ஜாயின் பண்ண போல் போட்டுக்கணும், ஓகேங்களா? ஓகே, இப்போ இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஃப்ளோரலில் ஒரு ஃப்ளவர் டிசைனுக்கு நடு செட்டில் போடக்கூடிய ஒரு மெயினான ஒரு டிசைன், ஓகேங்களா? வாங்க இதில் எப்படி வந்துட்டு லீஃப் வந்து கொண்டு வரலாம், பெட்டல்ஸ் எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் ஹம்ப்பு போட்டுக்கலாம். ஹம்ப்பு போட்டாச்சு, ஓகேங்களா? செகண்ட் இதில் ஹம்ப், இந்த ஹம்புக்கும் அந்த ஹம்புக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். கொஞ்சம் பெரிய பெரிய ஹம்ப். இது இப்போலாம் நம்ம போட்டுக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைரல்லேருந்து இங்கே ஒரு கட் பண்ணிட்டோம்னா 2 லீஃப் மாதிரி நமக்கு கிடச்சிடும், ஓகேங்களா? அப்போது இந்த சைடு நம்ம என்ன செய்யணும், அப்படி கொண்டு வந்து இங்கே எண்டிங்கில் ஃபினிஷ் பண்ணிடணும். அதே போல் இங்கே கொண்டு வந்து எண்டிங்கில் ஃபினிஷ் பண்ணிடணும். அதே போல் இந்த சைடு டபுள் சைடும் போட்டாச்சா? இப்போ பார்க்கக்குள்ள ஒரு ரோஸ் வந்து அப்படியே விரிஞ்ச போல் இருக்கும், ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் ரவுண்ட் போடணும். அதுக்கு மேலே ஒரு ரவுண்டு, அதுக்கு மேலே ஹம்ப், ஓகேங்களா? இந்த இடத்துல லைட்டாக வந்து இது போல் வந்து நம்ம போட்டு இந்த இடத்துல கீழே வந்து ஒரு லீஃப் மாதிரி கட்டணும். இங்கே ஒரு டாட் மாதிரி வச்சு இழுத்துக்கணும், ஓகேங்களா? வாங்க இங்கே ஃபஸ்ட்டில் இங்கே என்ன வந்துட்டு நம்ம பெட்டல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து என்ன செய்யும், பெண்ட் ஆகி அப்படியே வளைஞ்சிடும், ஓகேவா? அதே போல் இந்த இடத்துல லைட்டாக பெண்ட் ஆகி அப்படியே வளைஞ்சிடும். இந்த இடத்துல லைட்டாக பெண்ட் ஆகி அப்படியே வளைஞ்சிடும். அடுத்து ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வந்துடும், ஓகேங்களா? பார்க்குறதுக்கு சரியான லுக்காக இருக்கும் இந்த டிசைனாக. இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த டிசைனை நீங்கள் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக கற்றுக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லுக் இருக்கும். அதே போல் நல்ல ஒரு ரிவ்யூ கிடைக்கும் உங்களோட கஸ்டமர்கிட்ட, ஓகேவா? அடுத்து இங்கே வாங்க. இங்கே வந்து இந்த கர்வை வந்து நேராக நிறுத்தணும். அங்கேருந்து என்ன செய்யணும், ஒரு வளைவு. அதே போல் ஆப்போசிட்டில் ஒரு வளைவு, ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயும் வந்து மேலே ஒரு லைட்டாக இழுத்து விட்டு அதே போல் இங்கே இங்கேயும் நல்லா இழுத்துக்கணும்,
அதே போல் இந்த சைடும் இந்த டிசைனை பொறுத்தவரையும் இந்த இது வந்து ஷார்ப்பாக இருந்தால் அழகாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் இந்த டிசைன்ஸ் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற ஃப்ளோரல் டிசைன்ஸை உங்கள் கஸ்டமர் கையில் போட்டாலே போதும். ஐ மீன் வரிசையாக இந்த டிசைனுக்கு அப்புறம் ஒரு ரைஸ்லே இல்லை ஏதோ டிசைன் போட்டாலே போதும், பார்க்க அவ்வளோ ஒரு எலகண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம கிளாஸ் வந்துட்டு இப்போ 8th கிளாஸ் போயிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா 8th கிளாஸ் போயிடுச்சு ஜாயின் பண்ணால் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். இது போக இன்னும் நிறையா கிளாஸஸ்லாம் கொண்டு வரதுக்கு இருக்கும். அதில் உங்களுக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்து இந்த ஃப்ளோரில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து லைட்டாக ஹம்ப் மாதிரி குட்டியாக போட்டுக்கணும். ஓகேச்சா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி 3 வளைவு வரும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நார்மலாக நம்ம 2 தான் போடுவோம், இதில் 3 வரும். ஓகேங்களா? இதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் வந்துட்டு போட தெரியாதவங்க போடுற டிசைன்னு. கடைசியில் இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸ்டார்டிங்கில் இந்த டிசைன்லாம் நான் மெஹந்தி சும்மா வீட்டில் போட்டு ட்ரை பண்ணக்குள்ள நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கக்குள்ள இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவேன். அப்போ தான் இது ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி டிசைன்ஸு நார்மல் ஹார்ட்டாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹார்ட்டு தான் போடணும். ஓகேங்களா? நார்மலாக நம்ம போடுவோம் ஹார்ட்டு, அதே ஹார்ட்டு தான். இப்போ இந்த இடத்துல கேப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த போல் நம்ம வந்து டிசைனை போடணும். நம்ம எப்போதும் இங்கே உள் வந்து தானே விடுவோம். இப்போ இந்த இடத்துலேருந்தே நம்ம என்ன செய்யணும், ஹார்ட்டை கவர் பண்ணிட்டோம்னா ஈக்குவலாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வாங்க கீழே வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளோரல் எப்படி போடலான்னு பார்ப்போம். இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஆப்போசிட்டில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி வளைவு 3 வளைவு மாதிரி வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்டா இந்த இடத்துல அந்த இது போட்டோம்ல அது மாதிரி கொஞ்சம் பெருசாக வரும். ஓகேவா? அதே போல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரவுண்டு தான் வரும். ஆனால் அந்த ரவுண்டில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? அடுத்து இந்த சைடு இப்படி போட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கீழே ஹம்ப் வந்து டாட். ஓகேங்களா? சரி வாங்க ஃபஸ்ட்டில் வந்துடும். ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஹாஃப் ரவுண்ட் வந்து போட்டுக்கணும். எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கோம், எல்லாத்துலேயுமே ஹாஃப் ரவுண்ட் போட்டுக்கணும். இதில் மட்டும் கொஞ்சம் இப்படி வந்துடும். ஓகேவா? இப்போ இதில் பாலாக போடணும். ஓகேவா? இந்த பாலை வந்து நம்ம டார்க் பண்ணிடுவோம். ஹாஃப் ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சின்னதாக ஒரு பார்டர் மாதிரி. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே வளைவாக பார்க்குறதுக்கு வந்து ஒரு டிசைன் மாதிரியே தெரியாது, ஒரு ஏதோ கிறுக்கி விட்டா மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரவுண்ட் போட்டுருங்க. இந்த மாதிரி ரவுண்டை போட்டு நம்மளோட விரல் இருக்குல்ல அதை வச்சு இது போல் பண்ணிங்க. கையில் பண்ணக்குள்ள அது அழகாக இருக்கும். ஓகேங்களா? இது பண்ணிவிட்டு
நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா, அவங்களோட மேரேஜ்க்கோ எங்கேஜ்க்கோ போட்டிங்கன்னா, அவங்களோட நேம் இருக்கும்ல, அதை வந்து இங்கே என்ன செய்யணும், கையில் யாருந்தா இது வந்து ஃபுல்லாக எடுத்துரும் நம்ம இந்த மாதிரி பண்ணக்குள்ள. அதனால தான் நான் பென்சிலில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கேப் வருதுல்ல, நான் சும்மா ஒரு இனிஷியல் மாதிரி போடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி அது பார்க்க யூனிக்காக இருக்கும். அது தனியாக உங்களுக்கு கிளாஸ் வரும், எப்படி ஹேண்டில் வந்துட்டு நேம்ஸு லெட்டர்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டு இதுக்கு மேலே வந்து லைட்டாக டார்க் பண்ணிங்கன்னா நம்ம என்ன டிசைன் போட்டுக்கொண்டு கொஞ்சம் அப்படியே அக்யூரேட்டாக தெரியும். இதில் அந்தளவுக்கு தெரியல, பேப்பராக இருக்குமா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராப்ஸாக நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகேவா? ட்ராப்ஸாக போட்டு மேலே வந்து ஹம்ப் வந்து கொஞ்சம் நீட்டமாக. இப்போ இதுலேயுமே நம்ம ஹம்ப் பண்ணணும். இதுலேயுமே நம்ம ஹம்ப் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம ஷேடோ கொடுக்கணும். கொடுத்துட்டு நடுவில் ஒரு லைன், இல்லை ஃபஸ்ட் லைன் கொடுத்துட்டு ரெண்டாவது ஷேடோ கொடுத்துட்டோம்னா சரி. ஓகே. இந்த இடத்துல வந்து டாட் வச்சுக்கணும். அது உங்கள் இருக்கும், கீழே என்ன ஃபில்லிங் வேண்டாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல டாட்டே வச்சுக்கணும், தான் உங்களுக்கு தெரியும் டிசைன் என்ன இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வலையை போட்டு இந்த ஹார்ட்டை வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுருணும். அடுத்து இந்த ஹார்ட்டை வந்து பெருசாக போடணும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், இந்த எம்டிஆர் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாக போடுறதாங்களும் போடலாம், இல்லை நான் வேறு ஏதாவது கண்டினியூ பண்ணி டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து நம்ம கீழே உங்களுக்கு ஒரு டிசைன் போட்டுருப்பாங்க. இதே போல் லீஃபு, நம்ம லீஃப் கொண்டு வந்து போட்டாலும் போடலாம். லீஃபில் வந்துட்டு அழகாக நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல், இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. நார்மலாக வரும். ஓகேவா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் இதுக்கும். திடீர்னு நம்ம வந்து அது போல் போட்டுருவோம். அதனால் ஓகேவா? கொஞ்சம் அசிங்கமாக ஆயிடுச்சு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்து இது போல் அழகாக லீஃப் மாதிரி போட்டாலும் பார்க்க யூனிக்காக இருக்கும். ஓகேவா? இங்கே இது போல் நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கு போல்டாக தெரியும். ஓகேங்களா? இது போல் டாட்டாக வச்சுக்கணும். ஓகேங்களா? இங்கே இங்கே வந்து நம்ம 3 தான் போட்டோம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு 5 கூட வந்து போட்டுக்கலாம்.
போல் ட்ராப்ஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டு ஃபினிஷிங் பண்ணுவோம். ஓகேங்களா, இன்றைக்கான கிளாஸ் இதுதான். இதில் எப்படி வந்துட்டு ஷேடோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நம்ம கிளாஸில் வந்துட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே லிங்க் வந்துட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே எஃபர்ட் போட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் நான் வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் வந்துட்டு எனக்கு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மோட்டிவேஷனாக வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ண தான் எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தடுத்து என்னது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக உங்களோட லவ் சப்போர்ட் வந்துட்டு எனக்கு கொடுங்க. அதே போல் வந்துட்டு இந்த வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு உங்களுக்கு வீட்டில் ஃபுட் ரிவ்யூ கொடுக்குறது, அப்புறம் ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறேன். ப்ளாக்லாம் பண்ணுறேன். அதுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்துட்டு கொடுங்க. ஏன்னா வந்துட்டு எந்த அளவுக்கு மற்ற விஷயத்தெல்லாம் கவர் பண்ணி அதில் நாலேஜ் இருக்கிறத வந்துட்டு உங்களுக்கு தெரிவிக்க, அதில் உங்களுக்கு வந்துட்டு என்ன செய்யணும், ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதிகமாக இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் வீடியோஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா அதில் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், வீட்டிலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை நான் போடுற அனைத்து வீடியோக்களுக்கும் கொடுங்க. அதுபோல் மறக்காமல் நம்ம சேனலோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை கிரியேஷன்.